வெல்கம் டு குட்டல் சேனல். இன்னைக்கு செம்பருத்தி டீ போடுறதுக்கு இப்போ நான் காம்பெல்லாம் உரித்து வச்சுட்டு செம்பருத்தி காம்பெல்லாம் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு செம்பருத்தி பூவை மட்டும் பிச்சு வச்சுருக்கேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 2-3 ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செம்பருத்தி டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செம்பருத்தி டீ போட இப்போ நம்ம இஞ்சியை துருவிடலாம். அப்புறம் ஏலக்காயை பிச்சு போட்டுருவோம். அப்புறம் ஏலக்காய் போட்டாச்சு. அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 4 பூ இருக்கிறதுனால 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏலக்காயும் இஞ்சியும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம செம்பருத்தி பூ போட்டுடலாம். இப்போ இஞ்சியும் ஏலக்காயும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் நம்ம இப்போ செம்பருத்தி பூவை போட்டுடலாம். போட்ட உடனே செம்பருத்தி கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், செம்பருத்தியில் இலையில் உள்ள எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கிருச்சு. பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் டீ. இது நல்லா கொதித்து இறங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விடணும். எலுமிச்சை பழம் புளிய கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். அந்த செம்பருத்தி பூ என்ன கலரில் இருந்துச்சோ அந்த கலர் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பழம் புழிஞ்சவனையும் கலர் அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆயிரும். ரெட் கலரில் மாறிடும் டீ. அப்படியும் இப்போ நம்ம டீயை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேன் சேர்த்து சாப்பிட்லாம். தேன் சேர்த்தா ரொம்ப நல்லது. நான் இப்போ தேன் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த இலையோடு குடிக்கலாம். இலை குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் டீ. தேங்க்யூ. டீ குடித்து செம்பருத்தி டீ ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரெகுலராக கிடச்சிச்சின்னா தாராளமாக குடிங்க. சிலர் நம்ம வீட்டில் செம்பருத்தி பூ பூக்கும், அதை பாதி நாள் வேஸ்ட் பண்ணிடுவோம். நான் டெய்லி அதை டீ மட்டும் நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள், அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டு ஹெல்த் சேனலை. பாய்.